வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் 2 விதமான ரைஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்று வந்துட்டு காலிஃப்ளவர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 5-6 பூண்டு பற்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினதும் 1 கப் அளவுக்கு நான் பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஈவனாக கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. கொஞ்சம் நறுக்கணும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்பவும் குழஞ்சி போகாமல் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து குடமிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கிற மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியில் நான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக வடிச்சுக்கோங்க. அதையும் 1 கப் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த சாதம் உடையாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது உப்பு வந்துட்டு கொஞ்சம் கடைசியாக சேர்த்துடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே காய்கறி சேர்க்கும்போது உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு எல்லாமே வந்துட்டு அந்த காய்கறியில் ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கும் காய்கறி அங்கங்கே சாப்பிடும்போது. இப்போது ரொம்பவே சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. நீங்கள் மற்ற காய்கறிகள்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி வெறுமனே பீன்ஸ் மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம காலிஃப்ளவர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 கை அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும் மசாலாலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக காலிஃப்ளவர் இந்த மாதிரி மெலிசாக வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல இந்த சாதத்துக்கும். அப்போ தான் நல்லா அந்த காய் வந்துட்டு ஓரளவு நல்லா வெந்து இருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த காய்கறிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் குடமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டாணி வச்சுருந்தா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு நான் சாதம் சேர்க்குறேன். நீங்கள் நார்மலாக நம்ம எப்பவும் வடிக்கிற சாதம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசியில் கூட வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு இந்த சாதம் உடையாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது இது நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி ரைஸ் நல்லா உடையாமல் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போது ரொம்பவே சூப்பரான காலிஃப்ளவர் சாதம் தயாராகிடுச்சு. நீங்கள் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி மெலிசாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த காயோட சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லா அட்டகாசமாக நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் கொஞ்சம் காரமாகவும் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச வெஜ் ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் மைல்டான காரத்தோட ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.